இப்போ டீன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு புவர் மேன் ட்ரிங்க்கு. அதாவது தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிறது டீ தான். அதுதான் உண்மை. இப்போ டீ போர்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. 1 கிலோ டீ வந்து 1,50,000 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. 1 கிலோ டீ தூளா? ஆமாம். இப்போ இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு 12th முடிச்ச உடனே ஓடி வந்தாங்க. ஓ, டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆமாம், டைரக்டர் ஆகணும்னு சென்னையிலேருந்து ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு நான் பார்த்தவர் வந்துட்டு என்னை திரும்ப ஏதோ ஆர்வ கொள்ளரில் ஓடி வந்துட்டான்னு திரும்ப அனுப்பிச்சு விட்டாரு. ஒரு ஊர் பொது இடத்துலையோ புறம்போக்கு இடத்துலையோ கட்டி வச்சிருக்கிற கோவில்ல அந்த ஊருக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த உரிமை ஏன் வந்து சில சாதிகளுக்கு மட்டும் மறுக்கப்படுது? அப்ப சாமியை உருவாக்குற யாரு? மனுஷன். இப்ப நீங்களும் ஒரு சாமி, நானும் ஒரு சாமி. இது கேட்கறதுக்கு ஒரு சிரிப்பா இருக்கலாம். சாமிக்கு கொடுக்குற தழுக படையல் இருக்கட்டும், அதை வந்துட்டு முதல்ல இருக்கிறவன் வாங்குறது, அவன் வாங்கினதுக்கு பிறகு அவனுக்கு அடுத்து இருக்கிறவன் வாங்குறது, இவெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இவன் வீட்டுல வேலை செய்யறவனுக்கு அவன் பிரிச்சு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு? இப்ப இருக்கிற படிச்ச பசங்கள்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்றது இல்லை. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்க உரிமையை கேட்கறாங்க. இப்ப நான் இந்த ஊருக்காரன் அப்படின்னா வந்து நான் ஏன் என் ஊர் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு கேட்கறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. சார், இப்போ இந்த டீ சார்ந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க. அங்க நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அது மாதிரி ஏதாவது? இப்போ டீன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு புவர் மேன் ட்ரிங்க்கு. அதாவது தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிறது டீ தான். அதுதான் உண்மை. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நாங்கள் நிறைய இடத்துல போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணும்போது சில விசித்திரமானதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ டீ போர்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. 1 கிலோ டீ வந்து 1,50,000 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. 1 கிலோ டீ தூளா? ஆமா, 1 கிலோ டீ 1,50,000 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். 1,50,000 ரூபாய்? ஆமா. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஆச்சரியப்பட்டு 1,50,000 ரூபாய்க்கு எப்படிப்பா, இதுல என்ன, இந்த டீல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டீ வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு நைட்ல ஜோசியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஜோசியர்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் குறிச்சு கொடுப்பாங்களாம். இந்த டயத்துல பறிக்கணும், அதுவும் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் மாதிரி அவங்கதான் போய் பறிக்கணும் கார்டன்ல. அந்த ஜோசியர்கள் குறிச்சு கொடுத்த டயத்துல பௌர்ணமி அன்னைக்கு இவங்க பறிச்சு இவங்க வந்து அந்த டயத்துல பறிக்கிற டீக்கு வந்துட்டு இவ்வளவு விலை. அது மாதிரி 1,50,000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னா, நிறைய வாங்கிட்டு போறாங்க சார் அப்படின்றாங்க. ஓ, நைட்டு பௌர்ணமியில பறிச்சு விற்கிற டீ வந்து 1,50,000 ரூபாய் அதுக்கெல்லாம் விற்கிறாங்க. எங்க சார் இது வந்து நான் லாஸ்ட் வந்து குன்னூர் போனப்ப, குன்னூர்ல ஒரு தமிழ்நாட்டுல இது மாதிரி விற்கிறாங்க. குன்னூர்ல வந்து மார்க்கெட் பண்றாங்க, குன்னூர்ல வந்து விற்கிறாங்க. இது வந்து நிறைய அஸ்ஸாம் பக்கம், நாகாலாந்து அந்த பக்கம் நிறைய இருக்கு. ஈவன் வெஸ்ட் பெங்கால், கல்கட்டால நிறைய. எல்லாத்துக்கும் இந்த ஜோசியத்தை லேபிள் அது வந்து ஜோசியமா தான் இருக்கும். ஜோசியர்கள் குறிச்சு கொடுத்த டயத்துல பறிக்கிறதுனால ஜோசியத்தை நம்புறவங்க இதை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க உங்களோட டிபார்ட்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா ஒரு IAS அதிகாரிக்குள்ள இருந்த எழுத்தாளர் எப்படி சார் வெளியில வந்தாரு? எப்படி எழுத்து ஆர்வம் உங்களுக்கு வந்தது? என்ன மாதிரி நீங்க இது பண்ண ஆரம்பிச்சீங்க? இல்லை, நான் ஸ்கூல்ல இருந்தே எழுதுவேன். ஸ்கூல்ல நாடகம்லாம் போட்டிருக்கிறோம், அறிவொளி இயக்கத்து நாடகம்லாம் போட்டிருக்கிறோம் ஸ்கூல்ல இருந்து. அப்புறம் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு 12th முடிச்ச உடனே ஓடி வந்தாங்க. டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆமா, டைரக்டர் ஆகணும்னு சென்னையில இருந்து ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு நான் பார்த்தவர் வந்துட்டு என்னை திரும்ப ஏதோ ஆர்வ கொள்ளரில் ஓடி வந்துட்டான்னு திரும்ப அனுப்பிச்சு விட்டாரு ஊருக்கு. சாத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு வந்தேன். சென்னையில இருந்து மறுபடியும் அவர் வந்து இந்த லெனின் VT விஜயன் 2 இல்லையா, அவங்களும் லெனினை தான் பார்த்திருப்பேன்னு எனக்கு. ஆமா, எடிட்டர்ஸ். அவங்க ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்க போனோடனே அவங்க புரிஞ்சுட்டாங்க, ஏதோ ஆர்வ கோளாறுல வந்துட்டான் அப்படின்ட்டு. எந்த வருஷம் சார் இது? வந்து 93. டிகிரி முடிச்சோனே வந்துட்டீங்க? ஆமா, 10th முடிச்சோம். 10th முடிச்சோனே? 12th முடிச்சோம். 12th முடிச்சுட்டு 12th மார்க் ஷீட்டை வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டை 4 மடிச்சு என் பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை திருடிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி வந்துட்டேன். இங்க வந்து அந்த ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அகாடமின்னு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்க போய் அவர் தாடி வச்சிருந்தாரு. ப்ராபப்ளி அவர் லெனினா தான். அப்ப எனக்கு யாரும் தெரியல. அப்போ பார்த்து பேசும்போது அவர் வந்துட்டு கேட்டுட்டு என்னோட மார்க் ஷீட்டை பார்த்துட்டு, அவர் இந்த மார்க்குக்கு நல்ல காலேஜஸ்லேயே சீட்டு கிடைக்குமேன்னாரு. அப்போ எனக்கு மெடிசின் கிடைக்கலன்னொடனே, இல்லை சார் கிடைக்கலன்னொடனே, அப்புறம் ஒரு இல்லை அக்ரி இருக்கு, வெட்டினரி இருக்கு, அதெல்லாம் இனிமே பண்ணுவாங்க, நீ ஊருக்கு போயிட்டு அதெல்லாம் கிடைக்கலன்னா திரும்ப வா, நான் சேர்த்துக்கிறேன்ட்டு. அப்புறம் அவங்க இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ற ஒரு பையனை ஒருத்தர் கூப்பிட்டு என்னை வந்துட்டு பாரிஸ் கார்னர்ல திருவள்ளூர் பஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா,
அங்க வந்து அவரே டிக்கெட் எடுத்து கொடுத்து என்னை அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து முதல்ல சினிமா டைரக்டர் ஆகணும்ன்ட்டு இது உண்டு. அப்போ நிறைய படங்கள்லாம் பார்ப்போம். அப்போ நான் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டுட்டு, அப்போ இந்த ராகிங்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் வச்சுருப்பாங்க. அப்போ நாங்களாம் ஃபர்ஸ்ட் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்துட்டு அட்மிஷன் போட்டுட்டு எங்களுக்கு வந்துட்டு ரூம் அலாட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ரூமுக்கு 4 பேர் அலாட் பண்ணியிருந்தாங்க. என் பேர் எம்ல ஆரம்பிக்கிறதுனால முருகன், அப்புறம் எனக்கு முன்னாடி மணிகண்ட பூபதினு ஒருத்தர், இப்போ அவர் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார், பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸரு. அவர் வந்துட்டு நல்ல எம்ல ஆரம்பிக்கிறதுனால எங்களெல்லாம் ஒரே ரூமில் பக்கத்துல போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஆடிட்டோரியத்தில் அட்மிஷன் போட்டுட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெரிய ஏரியா அது. அப்போ நடந்து போகும்போது அவங்க அப்பா, மணிகண்ட பூபதியோட அவங்க அப்பா, எங்கள் அம்மா, எல்லாம் நடந்து போகிறோம். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி என் பையன் வந்துட்டு சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி பயங்கரமா வந்துட்டு சினிமா பார்த்துட்டு இருப்பான், நீங்க அவங்க கூட சேர்ந்து இது பண்ணிடாதீங்க, 2 பேரும் நல்லா படிக்கணுங்கிற. எனக்கு ஒரே சிரிப்பு, நம்மளே சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஓடி போனாலு அப்படின்ட்டு. அப்புறம் நானும் பூதி வந்துட்டு ஒரு ரூம்ல இருந்தோம். அப்புறம் நாங்க இந்த ஓடாத படத்தெல்லாம் போய் பார்ப்போம். இந்த ஃபிளாப்பான படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரூம்ல உட்காந்துட்டு இது ஏன் ஓடல அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க தங்கி இந்த ஹாஸ்டலுக்கு, அந்த ஹாஸ்டலுக்கு எதிர்த்தாப்புல 2 ஃப்ளோர் 2 ரோ இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னா ரேங்க் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த வசந்த கால பறவை, சூரியன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த டைரக்டர் பவித்ரன் வந்துட்டு அவரோட ஃபில்ம் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து யார் மாதிரி டைரக்டர் ஆகணும்னு கேட்போம், நான் தான் பவித்ரன் மாதிரி ஆகணும். அப்போ என் பேர் பவித்ரன் ஆயிடுச்சு அங்க. ஆமா, காலேஜ்ல சீனியர்ஸ் பவித்ரா வாடா அப்படிம்பாங்க. அப்ப ரேக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சும்மா கூப்பிட்டு வச்சுட்டு இவனை யாராச்சும் என் கிளாஸ்மேட்ஸை வந்துட்டு ஒரு மரத்துல வந்து இந்த மாதிரி இப்படி கட்டி வச்சுட்டு, இவதான் ஹீரோயின், இதை வச்சு ஒரு சீன் சொல்றேன். நான் எதையாச்சும் சொல்லுவேன் இந்த மாதிரி பவித்ரன் மாதிரி சொல்றது. பவித்ரனோட கதைகள்ல வந்துட்டு கொஞ்சம் வயலன்ஸ்லாம் இருக்கும் நிறைய. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எழுதணும் அப்படின்ட்டு எழுதுவேன், நிறைய எழுதிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வேலைக்கு போகணும், நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேங்க்ல ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா ஜாயின் பண்ணேன். அடுத்து போலீஸ்ல ஒர்க் பண்ணேன். போலீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எழுதவே முடியாது. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து எழுத முடியல. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கொரோனா டயத்துல வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் வேலையே இல்லாம இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியா இருந்தேன். ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து செக்ரட்டரியில நான் ஒருத்தேன். அப்போ இண்டஸ்ட்ரிங்கிறது வந்துட்டு பப்ளிக்கோட வந்து ரெகுலர் கான்டாக்ட் இருக்காது இல்லைங்களா. அப்போ நிறைய டைம் இருந்துச்சு எனக்கு. அப்போ சும்மா ஒரு நாள் வந்துட்டு நான் எழுதின முதல் கதை வந்து தொப்பப்பட்டி தாத்தான்னு ஒரு கதை. அது வந்து ஒரு லைவ் கேரக்டர், நான் பார்த்த கேரக்டர், ஊர்ல பார்த்த கேரக்டர். ஒரு அழுக்கான ஒரு வேட்டியை போட்டுட்டு ஒரு தாத்தா, ரொம்ப வயசான தாத்தா, ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு ஒரு ஒத்த மாட்டு வண்டி, ஒரு ஒத்த மாடு, அந்த மாட்டு வண்டியை வச்சுட்டு அவர் வந்து என்னன்னா, அவர் எங்க தெருவுல வந்துட்டு சில வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருந்தாரு. அவர் வாரம் அங்க வந்துருவாரு. வந்துட்டு அவர் மாடை கட்டி போட்டுட்டு அவர் ஆத்துல போயிட்டு அவர் பசங்கள்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு துவைக்கிறவங்க நல்லா இது அவங்க இருப்பாரு, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மாடை வந்து எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்துவோம். என்னன்னா அந்த தார் எடுத்துக்கிட்டு, தார் இருக்கு பாத்தீங்களா, அது தார்ல வந்து அந்த காக்கா முள்ள வந்துட்டு இது பண்ணிட்டு ஒரு கம்பியில வந்துட்டு வில்லு மாதிரி பண்ணி அதை வந்து அது மேல வந்துட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் சின்ன பையன். அப்ப என்ன அப்படின்னா, அப்ப தொப்பம்பட்டி தாத்தா வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நாங்க சின்ன பசங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, தொப்பம்பட்டி தாத்தா வந்து அவர் திரும்ப போகும்போது என்ன பண்ணுவாருன்னா, அங்க சாத்தூர்ல வந்து ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல வந்துட்டு அந்த சாப்பிட்டுட்டு போட்டிருப்பாங்கல்ல இலை, அந்த இலையெல்லாம் வந்துட்டு அந்த மாட்டுக்காக எடுத்துட்டு போவாரு. அந்த மாட்டுக்காக என்ன எடுத்துட்டு போவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோட்டல்ல வந்துட்டு அந்த இலையெல்லாம் தனியா வந்து ஒரு பெரிய இதுல வச்சிருப்பாங்க. நாங்க சின்ன பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி அந்த மாட்டு வண்டியில போகணும்னு ஆசைப்பட்டுட்டு அவரு மாட்டு வண்டியில பின்னாடி ஏறி உட்காந்துக்குருவோம். அவர் எங்களை வேண்டாம் பாரு, ஏன்னா வந்து எங்களை கூட்டு போனா எங்க அம்மா எல்லாம் என்னை மாதிரி பசங்களோட அம்மாக்கள்லாம் அவர் சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. அவர் வேணாம்னாலும் நாங்க ஏறி போயிடுவோம். அவர் அங்க பஜார் போவாரு. பஜாருக்கு போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நாங்க. அந்த
அந்த இலைகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு மாட்டுக்கு அந்த இதுல அந்த பின்னாடி அந்த வண்டியில போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு 4 அண்ணா கொடுப்பாரு. அப்ப 4 அண்ணா ₹1 25 பைசா இல்லையா, அது அப்ப பெரிய காசு. எல்லாருக்கும் 4 அண்ணா கொடுப்பாரு. அதை அவர் அப்புறம் அங்கிட்டு போயிடுவாரு. நாங்க அங்க இருந்து பஜார்ல இருந்து வீட்டுக்கு நடந்து வருவோம். இந்த மாதிரி எல்லாம் நடந்தது சார். ஆக்சுவலா இங்க வந்து சினிஃபீல் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து சினிமாக்கு வரலன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பேன் அப்படின்பாங்க. ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து நான் இயக்குனரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஒருவேளை அங்க போறேன்னா இயக்குனர் ஆயிருப்பீங்க இங்க, அப்படிதானே சார்? இல்ல, இப்ப ஆக்சுவலா வந்துட்டு நான் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்மை. ஆனா அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா நான் எந்த முயற்சியுமே எடுக்கல. அதுக்கப்புறம் என்னோட லைஃப் வந்து வேற மாதிரி என்ன எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சது இந்த கொரோனா பீரியட்ல தான். எஸ் சார், இந்த முக்கியமான விஷயத்த சொல்லுங்க சார். இப்ப நீங்க எழுதியிருக்கிறது, இதுக்கு முன்னால பூத்த கரிசல்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க. இப்ப வந்து தே அப்படிங்கிற ஒரு நாவல், உங்களோட முதல் நாவல் எழுதிருக்கீங்க. அதான் சார், தே அப்படிங்கிறதுக்கு என்ன சார் மீனிங்? கொரோனா பீரியட்ல நான் எழுதினது 53 சிறுகதைகள். 53 சிறுகதையில 16 சிறுகதை மட்டும் ஒரே ஜோனர்ல இருந்ததுனால அதை எடுத்து பூத்த கரிசல்னு போட்டோம். 16 இல்லாம மிச்ச கதையெல்லாம் இருக்கு என்கிட்ட. அது இப்ப பின்னாடி வந்து வெளியிடுவேன். தேங்கிற நாவல் என்ன அப்படின்னா, பூத்த கரிசல் ரிலீஸ் பண்ணும்போது என்னை அந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து சோ தர்மன் அப்படின்னு ஒரு சாகித்ய அகாடமி வாங்க தர்மன் ஐயா தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு, அவர் ஒரு கரிசல் எழுத்தாளர். அவர் படிச்சு பார்த்துட்டு இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு, முருகன் உங்களுக்கு வந்து ஒரு முழு நீள நாவல் எழுதக்கூடிய திறமை இருக்கு, நீங்க ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எனக்குமே யோசிச்சு, சரி ஒரு நாவல் எழுதி பார்ப்போம், நமக்கு நாவல் எழுத வருமானு தெரியாது இல்ல, எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சேன். அப்ப எதை பத்தி எழுதுறதுன்னு சொல்லும்போது ஒரு 2-3 டாபிக் இது பண்ணேன். சத்திரங்களை பத்தி எழுதலாம், இல்லைன்னா வந்து தேவதாசிகளை பத்தி எழுதலாம் அப்படின்லாம் எழுதும்போது, இது மாதிரி இதுக்கான தகவல்லாம் திரட்டிட்டு இருக்கும்போது ஒரு டக்குன்னு வந்துட்டு விழுப்புரம் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு, விழுப்புரமா திருவண்ணாமலையா நினைக்கிறேன், ஏதோ ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு டெம்பிள் என்ட்ரி சம்பந்தமா 2 கம்யூனிட்டிக்கு நடுவுல பெரிய சண்டை வந்து, அது வந்து ஹைகோர்ட் வரைக்கும் வந்து, அதுக்கப்புறம் வந்து கலெக்டரு எஸ்பிஸ்லாம் போயிட்டு அதுக்கு வந்துட்டு அவங்க நிறைய ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாங்க, அதை சால்வ் பண்றதுக்கு முடியல. அதுக்கப்புறம் அந்த கோயிலை பூட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஹைகோர்ட் வரைக்கும் அந்த இஷ்யூ போய், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன்ல வந்து அதை வந்து ஓப்பன் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, இது வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குதா அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கப்புறம் டெம்பிள் என்ட்ரி ப்ராப்ளம் இன் டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் போட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா தான் நிறைய வருது. தமிழ்நாட்டுல நிறைய நடந்துட்டு, தமிழ்நாட்டுல நிறைய இது திருமங்கலம் பக்கத்துல, வேதாரண்யம் பக்கத்துல, மேட்டுப்பாளையம் பக்கத்துல, கோயம்புத்தூர் பக்கத்துல, ஈவன் வந்துட்டு கர்நாடகாலயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. சோ இது வந்து ஒரு கண்டெம்பரரி இஷ்யூ. இப்ப நம்ம டெம்பிள் என்ட்ரி வந்துட்டு அந்த காலத்துல வந்து எல்லாரையும் கோயிலுக்குள்ள போக அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பெரிய கோவில்ல வந்து அனுமதிச்சிட்டாங்க, அதெல்லாம் இருக்குது. இப்ப சின்ன சின்ன கோவில்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது. சோ இதை பத்தி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு பார்க்கும்போது தேன் ஒரு கேட்சியா ஒரு தலைப்பு கிடைச்சிச்சு. அப்புறம் அதுக்கு தமிழ்ல வந்து கடவுள், தெய்வம், இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உண்டு. தேங்கிறதுக்கு இறைவன்ங்கிற மாதிரி, இறைவன், கடவுள், தெய்வம் இந்த மாதிரி தான் அர்த்தம். அப்போ வந்து என்னன்னா, இந்த கதையே வந்து என்னன்னா, ஒரு கோவில்னால வந்துட்டு ஒரு 4-5 ஜாதிகள் வாழ்ற ஒரு கிராமத்துல கோவில் வந்து எப்படி அவங்கள பிரிச்சு வைக்குது, ஸோ அதை வந்து அவங்க அந்த கிராம பெண்கள் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணாங்க, அதான் பெண்கள் சால்வ் பண்றாங்க. ஒன்லி பெண்கள் தான் அது. இதனால வந்து நிறைய கொலைகள் நடக்குது. அதுல கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, அங்க அந்த ஊர் பெண்கள் வந்துட்டு என்னன்னா எல்லாருமே ஒன்னாதான் வந்துட்டு காடுகள்ல வேலை செய்வாங்க. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒன்னா வந்துட்டு காடு கரையில வேலை செய்யறோம். உன் காட்டுக்கு நான் களை எடுக்க வரேன், என் காட்டுக்கு நீ நடுவு நட்ட வர்ற, அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வேலைன்னு வரும்போது வந்து என்னன்னா, அந்த மாதிரி ஏன் ஜாதிக்காரன் காட்டுக்கு தான் நான் வேலைக்கு போவேன்லாம் போறது இல்லையா, எல்லாரும் ஒன்னா பண்றாங்க. சோ அப்படி வந்துட்டுன்னா ஒரே ஊர்ல வாழ்ற ஒரே மக்கள், ஒரே இடத்துல இருக்கிறவங்க, ஒரே மாதிரி வந்து லைஃபை லீட் பண்றவங்க, ஒரே மாதிரி வேலைகளை பண்றவங்க, கோவில்னு வரும்போது மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் மட்டும் இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அதே மாதிரி வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதிகள் இருக்கிற இடத்த வந்துட்டு ஊர் சாமி வந்து ஊர்வலம் சுத்தி வரும் தெரியுமா, அந்த சில வீதிகளுக்குள்ள அந்த வீதிகள் வந்து என்ன, எங்களோட வீதிகளை மட்டும்தான் அந்த சாமி சுத்தும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும்தான் மண்டபப்படி இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்கிறீங்க,
இப்போ ஒரு 5 ஜாதி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 ஜாதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க எந்த ஊருக்காரன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க சொந்த ஊருன்னு சொல்லி நான் அந்த ஊருன்னு சொல்லுவீங்க. அப்போ வந்துட்டு அந்த ஊர்ல பெரும்பாலான கோவில் வில்லேஜ் கோவில்லாம் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஊர் பொது இடத்துல இருக்கும், இல்லைன்னா ஒரு புறம்போக்கு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஊர் பொது இடத்துலயோ புறம்போக்கு இடத்துலயோ கட்டி வச்சிருக்கிற கோவில்ல அந்த ஊருக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த உரிமை ஏன் வந்து சில சாதிகளுக்கு மட்டும் மறுக்கப்படுது? அப்போ வந்து அந்த சில சாதிகள் வந்துட்டு இந்த மாதிரி ஊர் பொது இடத்துல தானே இருக்கு, நான் வந்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது, எப்படி வந்து உன் காட்டுல வந்துட்டு அவன் கால் படுறதுக்கு நீ அலோவ் பண்றியோ, அப்போ வந்துட்டு உன் காட்டுல வந்துட்டு அவன் நெல் நட்டுறதுக்கோ இல்ல வந்து களை எடுக்கிறதுக்கோ இல்ல வந்து கருது எடுக்கிறதுக்கோ வந்து அவனோட உழைப்பு உனக்கு தேவைப்படுது. இப்ப அவனோட கால் வந்துட்டு உன்னோட வயல்ல விழுந்தா வந்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனோட கால் வந்து கோயிலுக்குள்ள வரும்போது நீ வந்து ஏன் வரக்கூடாதுன்ற, இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து சாமிகள் மேல நான் வைக்கிற கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு சாமிங்கிறது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். சாமிங்கிறது வந்து ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லை வந்துட்டு நீங்க வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சு அதுக்கு வந்து நீங்க சாமின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க ஊர் பக்கம்லாம் பூடம்னு சொல்லுவோம், சவுத்துல பூடம்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல் எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு சந்தனத்துல வந்து தடவி குங்குமத்தை வச்சு ஒரு மாலை போட்டு அது ஒரு சாமி நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலையை வந்து நம்ம வடிச்சு ஒரு மனுஷங்களை வந்து அந்த சிலையை எடுத்துட்டு போய் வந்து ஒரு இடத்துல வச்சு அதை கோயில் கட்டி கும்பிடுறோம். என்னை பொறுத்தளவுக்கு சாமின்னா யாருன்னா நம்ம உருவாக்குனதுதான் சாமி. நம்ம வந்து ஒரு சாமி எந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறோமோ அந்த சாமி அங்கேயேதான் உட்கார்ந்துருக்கணும். அந்த சாமிக்கு வந்து தனியா எந்திரிச்சு போக முடியாது, அந்த சாமி அங்கேயேதான் உட்கார்ந்துருக்கும். அப்ப இதுல வந்து சாமி யாரு? சாமியை உருவாக்குறவன் தான் சாமி. அப்ப சாமியை உருவாக்குறவன் யாரு? மனுஷன். இப்ப நீங்களும் ஒரு சாமி, நானும் ஒரு சாமி. இது கேட்கறதுக்கு ஒரு சிரிப்பா இருக்கலாம், ஆனா வந்து நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. சாமின்னு ஒண்ணு உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுல ஒரு கோயில்னு ஒண்ணு கட்டி வச்சுக்கிட்டு அந்த சாமிக்கு முன்னாடி இவன் மட்டும் தான் மணி அடிக்கணும், இவன் தான் மணி ஆட்டணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா? கட்டமைப்பு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மணி ஆட்டுறவனுக்கு அப்புறம் வந்துட்டு அவனுக்கு பக்கத்துல சாமி பக்கத்துல வரைக்கும் போய் சாமி கும்பிடுறவன் இந்த ஜாதிக்காரனா தான் இருக்கணும். இந்த ஜாதிக்காரனுக்கு அப்புறம் இந்த ஜாதிக்காரன், இவனுக்கு அப்புறம் இவனுக்கு அப்புறம் தான் மத்த வெளியில அப்படின்ட்டு ஒரு தேருக்கும் கூட அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க சார். தேரை வந்து ஒரு குறிப்பிட்ட கோயில சொல்லிடுறேன் முதல்ல. சோ கோயில்ல இந்த கட்டமைப்பு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்துட்டு அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற எனக்கான உரிமை இருக்கு இல்லையா? அந்த கோவிலுக்குள்ள எனக்காக இருக்கிற உரிமை, அந்த கோவில் பிடிமண்ணுல எனக்கான உரிமைங்கிறது வந்து என்னன்னா என்னோட ஜாதி பெருமைன்னு நினைக்கிறேன். இப்ப எந்த அளவுக்கு நான் சாமிக்கு முன்னாடி நான் போறேனோ அவ்வளவு உயரத்துல என் ஜாதி இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சாமிக்கு கொடுக்குற தழுக படையல் இருக்கட்டும், அதை வந்துட்டு முதல்ல இருக்கிறவன் வாங்குறது, அவன் வாங்கினதுக்கு பிறகு அவனுக்கு அடுத்து இருக்கிறவன் வாங்குறது, இவெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இவன் வீட்டுல வேலை செய்யறவனுக்கு அவன் பிரிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு? இந்த பிரிவினை எல்லாம் எப்படி வந்துச்சு? நீ காட்டுல எல்லா இடத்துலயும் ஒன்னா வேலை செய்யற, நீயும் அவனும் ஒரே மாதிரிதான் பிறக்குற. நீ நானும் செத்ததுக்கு அப்புறம் வந்து மண்ணுக்குள்ள போன பிறகு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரிதான் சாகுறோம். நடுவுல வாழ்ந்துட்டு போற இந்த சின்ன வாழ்க்கையில ஒரு கோயில்னு ஒண்ணு உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு சண்டையை போட்டுக்கிட்டு நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு சொல்றது, நீ வந்து அப்ப நீ பெரிய ஆளுன்னு சொன்னீங்கன்னா நீ எந்த வகையில பெரிய ஆள் ஆயிட்ட? நானும் விவசாயம் பண்றேன், நீ விவசாயம் பண்ற. அப்போ நீ விவசாயம் பண்றவன், நம்ம 2 பேருமே விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்றதுல நீ எந்த வகையில பெரிய விவசாயம் ஆயிட்ட? சார் நீங்க சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்பவும் வந்து தமிழகத்துல நிறைய ஊர்கள்ல வந்து கோவில்கள் பூட்டப்பட்டே இருக்கு. இந்த கோயிலை திறக்கக்கூடாது, அப்படி திறந்தா எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் கோர்ட்ல கூட நிறைய கேஸ் இருக்கு. ஈவன் ஆட்சித்தலைவர்கள்ட்ட கூட இது சொல்றாங்க. அவங்க வர்றாங்க, வந்து திறந்து வைக்கிறாங்க, 2 பேரும் ஒரு சமரசமா ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி பேசி அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அது இந்த கண்டினியூ ஆயிட்டு தானே சார் இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்னு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா இப்ப நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்க, நீங்க வந்துட்டு பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறீங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பாலிட்டிஷியன்ஸ் வருவாங்க. பாலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து ஓட்டு தேவைப்படும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட எய்ம் என்னவா இருக்கும், பாலிட்டிஷியன்ஸோட எய்ம் 2 பேருக்கும் பாதகம் இல்லாம நம்ம வந்துட்டு ஒரு மிடில் பாதையில ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணணும்பாங்க. இப்ப இருக்கிற படிச்ச பசங்கள்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்றது இல்லை. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்க உரிமையை கேட்கறாங்க. இப்ப நான் இந்த ஊருக்காரன் அப்படின்னா வந்து நான் ஏன் என் ஊர் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு கேட்கறாங்க.
அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. கோர்ட் டைரக்ஷன் வந்து கலெக்டர் வந்து எஸ்பியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து உண்மையான மாற்றம்ங்கிறது எப்படி அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா எடுக்கிற எந்த ஒரு முடிவும் வந்துட்டு நிரந்தரமான தீர்வை கொடுக்காது. இப்போ சில இடத்துல எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா கோர்ட் மூலமா போனதுக்கு அப்புறம் அந்த கோயிலை முதல்ல யாரு நிர்வகிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க அந்த கோயிலுக்குள்ள போறதை நிறுத்திடுறாங்க. இல்லைன்னா வந்து அவங்க வந்து வேற ஒரு கோயிலை கட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வருது. ஸோ நிரந்தரமான தீர்வு எப்போ வரும் அப்படின்னா மனுஷ மனம் இருக்குது இல்ல, மனிதர்களோட மனசு மாறினா மட்டும்தான் நிரந்தரமான தீர்வு வரும். இந்த புக்ல நான் அதான் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா 2 கம்யூனிட்டி, இப்போ 4-5 கம்யூனிட்டி வாழ்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை வந்து 2-3 கம்யூனிட்டியை ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த ஊருக்கு அதை முடிவு பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து உங்க காடுகளுக்கு வேலைக்கு வரல, நீ கோயில்களோட எல்லாம் நான் வேலைக்கு வரல, நான் எனக்கு இருக்கிற இதை நான் விவசாயம் பண்ணிக்கிறேன்னு போயிடுறாங்க. இதனால நிறைய காடு வச்சிருக்கிற மற்ற கம்யூனிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே வேலை செஞ்சோம். இப்போ ஒரு இடத்துல மத்தியானம் வந்து வேலை செஞ்சுட்டு சாப்பிடும்போது ஒரு வீட்டுல வந்து என்ன குழம்பு கொண்டு வந்திருக்கோம் அந்த குழம்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு கூட்டு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அப்படிலாம் இருந்துட்டு நம்ம கோயில் வரும்போது ஏன் வந்து அவங்கள விட மாட்டேங்கும்? இதுக்கு மெயின் பிரச்சனையா எதை சார் நீங்க பாக்குறீங்க? இது ஏதாவது ஜாதி தலைவர்கள் இதுல இன்வால்வ் ஆகி பண்றாங்களா, இல்ல இந்த ஊர் மக்களோட மனநிலையே எப்படி இருக்கா? இல்ல, இது வந்து என்ன அப்படின்னா இப்ப நீங்க இந்த நாங்குநேரி இஷ்யூ எல்லாம் பாக்குறீங்களா? நாங்குநேரியில திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த கொலை நடக்கிறது பிளஸ் வந்து வெட்டுறதெல்லாம் நடக்குதுங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா முதல்ல சின்ன வயசுலயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இங்க பிறந்துட்டோம், நம்ம இந்த ஜாதி, நம்ம வந்து நம்ம எல்லாம் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து குழந்தைங்கள்ட்ட யாரும் வந்து வேணுக்குனே சொல்றது இல்ல. அது வந்து பெரியவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, வேணுக்குனே சொல்றது இல்ல. பட் அவங்க பார்த்து வளர்றாங்க இல்லையா, அந்த சமூகம் இது இருக்கு இல்லையா, அதை பார்த்து வளர்றான். அதை பார்த்து வளரும் போது என்ன நினைக்கிறான் அப்படின்னா சோ ஓகே நம்மலாம் வந்து உயர்ந்த ஜாதி போலுக்கு, அவனுக்கு அங்க சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது, வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. பட் அவன் என்ன நினைப்பானா நம்ம உயர்ந்த ஜாதி போலுக்கு, நம்ம இவனை விட உயர்ந்தவ அப்படின்னு நினைக்கிறான். அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அதாவது என்னன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். யாருமே போய் வந்து இந்த மாதிரி அவன் வந்து உனக்கு கீழே அவனை நீ அடின்னுலாம் சொல்ல மாட்டாங்க, எந்த பெரியவங்களும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்து தான் பையன் வந்து படிச்சு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் தான் நினைப்பாங்க. பட் எப்படி கெட்டு போறான் அப்படின்னா நடக்கிறத வச்சு பார்த்து கெட்டு போறான். அதே மாதிரி ஒரு சாதிக்கு ஒரு 4 கெட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க இந்த யூடியூப்ல மாதிரி பேட்டி கொடுக்கறது, ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசு, நான் சிங்கம் நான் வந்து அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. பட் எந்த பேரண்ட்ஸும் வந்துட்டு தான் பையன் வந்துட்டு போயிட்டு ஜாதி பெருமை பேசிட்டு அடுத்தவனை அடிக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அது வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு சில இதை வந்து பார்த்துட்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் தாங்க, அதை பார்த்து அவனே நினைச்சுக்கிறான். சார், இந்த நாவலை நீங்க வந்து எழுதும்போது நிறைய விஷயங்கள் தரவுகள்லாம் எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க தமிழகத்துல எல்லா ஊர்லயும் இது மாதிரி ஒரு கோவில் இருக்கு, பூட்டி கோவில்கள் இருக்கு, கோயிலுக்குள்ள போகிற. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த மாதிரி பூட்டி கிடக்குற கோவில்கள் வந்து ஜாதி பிரச்சனைனால மட்டும் பூட்டி கிடக்கலாம் சொல்ல முடியாது. ஈகோ ப்ராப்ளத்தினாலே பூட்டி, ஒரு ஜாதிக்குள்ளேயே ஈகோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சார்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த புக்ல தான் பேசியிருக்கு. அதாவது என்னன்னா எந்த ஒரு தீர்வுமே வந்து மனிதர்களால வந்துட்டு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வுகள் மட்டும்தான் வந்து நிலைச்சு நிற்கும். இப்ப நீங்க வலுக்கட்டாயமா ஒரு தீர்வை வந்து புகுத்துனீங்க அப்படின்னா அந்த தீர்வு வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது. இப்ப நீங்க வந்து இப்போ நீங்களே எடுத்துக்கங்களேன், நீங்களா மனமோந்து ஒரு இதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கும் நான் வந்து அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீ இதை பண்ணுன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஹெட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் வந்து நீங்க வந்து சொன்னா கேட்டுருவாங்க. இப்ப நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவரு நம்ம ஹெட் ஆஃப் த ஆபீஸே வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரா, நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்டா அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்றவங்க ஒரு பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன கிரிக்கெட் பேர் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டே இருக்கானே, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருப்பாங்க. இவன் ஒர்க் பண்றதுனால நம்மளும் பண்ண வேண்டி இருக்குது, எரிச்சல் பட்டுக்கிட்டே பண்றவங்க இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன வேணாலும் ஒர்க் பண்ணு, நான் பண்றதுதான் பண்ணுவேன் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டைப்பா தான் வந்து பண்ணணும். இப்ப நான் பண்றதுதான் பண்ணுவேன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ பண்றதுக்காக வந்துட்டு நீங்க இல்ல, உனக்கு நான் அப்படின்னா சொல்லிடுவேன் டேரக்டா, உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, நான் ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ், நீ என்னோட எம்ப்ளாயி, அதுதான் நமக்குள்ள இருக்கிற பிரைமரி ரிலேஷன்ஷிப்.
ஸோ வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, நீ நானும் சேர்ந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான். அதே நீ வந்து பண்ற வரையில வந்து எனக்கு சந்தோஷம். நீ அதை பண்ணலைன்னா நான் வந்து உன்னை வந்து ஏன் பண்ணலன்னு கேட்பேன். நீ அதுக்கும் பண்ணல அப்படின்னா நான் வேற மாதிரி உன்னை டீல் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அதே மாதிரிதான் இதுவும் சொசைட்டியும் அதே மாதிரி தான். மக்கள் வந்துட்டு என்னன்னா, மக்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல, மக்கள் மெச்சூர்டா, மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கள் வந்துட்டு என்னன்னா அதை ஏத்துக்கிறது வந்து ஸ்லோவா நடக்குது. அந்த மனநிலை இன்னும் வரல, ஸ்லோவா நடக்குது. இப்ப இவங்க இந்த தே புக்லயே நான் என்ன எழுதிருப்பேன்னா, ஒருத்தன் கேட்பான், அப்போ நம்மளும் அவனும் ஒன்னான்னு கேட்பான். அப்போ நான் கேட்பேன், நீ அவனு எப்படி டிஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இப்ப ஒன்னாயிட்டோம்னா நாளைக்கு வந்து அவன் நம்ம வீட்டுல பொண்ணு கேட்பான். இப்ப அதாவது என்னன்னா, நீங்க பெரும்பாலும் இந்த ஜாதி குதர்க்கம் பேசுறவங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நம்ம வந்து நாளைக்கு நம்ம வீட்டுல பொண்ணு கேட்பான் அப்படிமா, அதான் கேட்பான். அதுதான் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்களை வந்துட்டு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அதாவது பெண்களை பத்தி பேசுறோம் அப்படின்னாலே அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. ஸோ வந்துட்டு ஒரு மனிதர்களை வந்து எளிதில் வந்துட்டு என்ன பண்றது, உணர்ச்சி வசப்படுறது, வந்து உணர்ச்சி வசப்பட தூண்டுறது இந்த மாதிரி. நாளைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கட்டானா என்ன செய்வேன்னு கேட்பான். ஸோ அதான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் உன் வீட்டுல பொண்ணு கேட்பேன்னு சொன்னானா சொல்லல. நீயா வந்து ஒரு இதை வந்துட்டு பயந்துக்கிற, இந்த மாதிரி பொண்ணு கேட்பான்னு சொல்ற, பொண்ணு கேட்டா நான் நம்ம வீட்டு கட்டில் வந்து படுத்துக்கிறோம், நான் அதெல்லாம் எழுதியிருக்கேன், தேவையில்லை எழுதியிருக்கேன். அது வந்து நீயா வந்து கேட்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்மளா வந்துட்டு ஒரு இதை வலிந்து திணிக்கிறதுக்கும் அதுவா நடக்கிறதுக்கும் வித்தியாசம். இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, என்னன்னா வந்து ஒரு சில பேர் வந்து 2 பேருமே வந்து மனம் வந்து லவ் பண்ற இடத்துலயே மர்டர் நடக்குது. சோ அதாவது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து மக்கள் மனசு மாறணும். அந்த மனசு மாறுறது வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். சார், இதுல வந்து நீங்க பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரீங்க, அதாவது பெண்கள் தான் இதுக்கு தீர்வு கொடுக்கிற மாதிரி. இந்த சம்பவங்கள் எல்லாமே உண்மை சம்பவம் ஏதாவது நடந்ததா, இல்ல உங்களோட கற்பனையில சில விஷயங்கள் கொண்டு? இல்ல, இது உண்மை சம்பவங்கள் இல்ல, இது எல்லாமே என்னோட கற்பனை. இதுல நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. அந்த கிளைக்கதைகள்ல நான் சின்ன வயசுல பார்த்தது. பாவைக்கூத்து பத்தி எழுதியிருக்கிறேன். பாவைக்கூத்து வந்துட்டு நான் சின்ன வயசுல பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து சத்திரத்தை பத்தி எழுதியிருக்கிறேன். சத்திரங்கள் வந்து எனக்கு சத்திரத்தை பத்தி எப்பயுமே டவுட் உண்டு. இந்த சத்திரத்தை நடத்தினவங்க எல்லாம் உண்மையே வந்து தர்ம நோக்கத்தோட நடத்தினாங்களா, இல்ல வந்துட்டு அதுக்குள்ள எதுவும் அரசியல் இருந்துச்சா அப்படின்னா நிறைய இடத்துல அரசியல் இருக்கு. அதுல வந்து என்ன, சத்திரத்துக்குள்ளேயே வந்து தங்க வைக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து வேற வேற இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க சத்திரத்தை ஒட்டி இருந்த கோவில்கள்ல பூசை வைக்கிற பூசாரிக்கு வந்துட்டு சத்திரத்துல சமைக்கிற சாப்பாடுல வந்து அப்பயே கோட்டா சிஸ்டம், இத்தனை இது கொடுக்கணுங்கிறது. அதை அவர் வாங்கி என்ன பண்ணுவாரு, அவர் காட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வேலை கூலிக்கு பதிலாக வந்து இந்த சத்திரத்து சாப்பாடு வாங்கி கூலி கொடுக்குறது. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் சுரண்டல்கள். இதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்திருக்குது. ஸோ சத்திரத்தை பத்தி எழுதியிருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி, இந்த நாவல்ல வர ஒவ்வொரு கம்யூனிட்டியோட பண்பாடுகளை பத்தி எழுதியிருக்கேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு பண்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த திரிவேணி சங்கமம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அங்க முக்கூடல்ங்கிறோம், திரிவேணி சங்கமம்னு சொல்றோம். சாத்தூர் பக்கத்திலேயே ஒரு திரிவேணி சங்கமம் இருக்குது. ஒரு புனிதமான இடம், இருக்கன்குடின்னு ஒரு இடம். அது வந்து ஒரு 3 ஆறுகள் வந்து ஒண்ணு கூடுற இடம். அது யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் இருக்கு. அது வந்து என்னன்னா ஒரு 3 நதிகள் வந்து ஒன்னா சேர்ற இடம். ஒண்ணு வந்துட்டு இந்த பக்கம் சாத்தூர் பக்கத்துல இருந்து வர வைப்பாறு. வைப்பாருக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அது வந்து என்னன்னா, அகத்தியர் வந்துட்டு உலகத்துல இருக்கிற புனித நதிகளை பூரா, புனித நீரை பூரா அவரோட கமண்டலத்துல அடைச்சு அந்த வைப்பாறு உருவாகிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாறைக்கு அடியில ஒளிச்சு வச்சிருவாரு. ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, அப்போ ராமர் வந்துட்டு அவரோட ஊர்ல அயோத்தியில வந்து ஆண்டுகிட்டு இருந்தப்போ வந்து அங்க ஒருத்தர் இறந்துடுறாரு. அப்ப இங்க ஒருத்தர் வந்துட்டு இது பண்றாரு, தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தவம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இவரோட தவத்தினாலதான் அவர் இறந்துடுறாருன்னு தெரிய வருது. அப்ப அவர் வந்து இவரை கொல்றதுக்கு வர்றாரு. கொல்றதுக்கு வரும்போது கொன்றுறாரு. கொன்னுட்டு அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக சாமிகிட்ட வந்துட்டு வந்து வர கேட்க போறாரு. அப்ப குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேடன் வந்து சொல்றாரு, இந்த பாறைக்கடியில அகத்தியர் வந்து புனித நீர்கள்லாம் வந்துட்டு இப்ப அடங்கிய கமண்டலத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாருன்னு ராமர் வந்து வில்ல விட்டு அந்த அவ்வளவு புனித உலகத்துல இருக்கிற புனித நீர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன கமண்டலம் உடைஞ்சதுனால உருவான ஆறு தான் வைப்பாறு. இப்ப வைப்பாரோட நிலைமை பாத்தீங்கன்னா சாக்கடையாயிருச்சு. எல்லா ஊர்லயும் சாத்தூர் பக்கத்துல சாக்கடையாவே ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுல வைப்பாறுல நான் பார்த்த வைப்பாருக்கும் இப்போ நிறைய வித்தியாசம். ஸோ இது வந்து ஒரு புனிதமான நதி. அதே மாதிரி அர்ச்சுனா நதின்ற ஒரு இருக்கு.
சதுரகிரி அதான் அங்க சேரும். ஓகே. அர்ச்சுனா நதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா இதே மாதிரிதான். அர்ச்சுனா பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டு அந்த காலத்துல காடுகளிலே திரிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த இடத்துக்கு இந்த சதுரகிரிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அப்போ வந்து இவங்க வந்துட்டு இப்ப பஞ்சபாண்டவர்களோட மனைவி வந்துட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும், இங்க வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணணும்ன்றாங்க. அப்போ வந்து அங்க அதே மாதிரி தண்ணி இருக்க மாட்டேங்கி. அப்போ வந்து பஞ்சபாண்டவர்கள் அர்ச்சுனன் வந்து ஒரு வில்ல வந்துட்டு விடுறாரு தரையில. அங்கிருந்து பொங்கி வந்ததுதான் வந்து அர்ச்சுனா நதி. அர்ச்சுனனால உருவாக்கப்பட்ட நதி தான் அர்ச்சுனா நதி. சோ இந்த வைப்பாறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பல புனித நீர்கள் அடங்கிய வந்து கமண்டலத்திலிருந்து வந்தது. இது வந்து அர்ச்சுனன் வந்து உருவாக்கணும். இன்னொரு நதி வந்து கௌசிக மகா நதி, இன்னொரு நதி. அது வந்து விருதுநகர் பக்கத்துல இருந்து வரும். குள்ளூர் சந்தின்னு ஒரு டேம், அதுல இருந்து வந்து அர்ச்சுனா நதியோட கலந்து மறுபடியும் வந்துட்டு இருக்கங்குடியில சேரும். சோ கௌசிக மகா நதினா அது முனிவர், அவர் வந்து ரொம்ப கோவப்படுறவரு, அவர் வந்து உருவாக்கின நதியுமாங்க. சோ இப்ப நம்ம எங்கெங்கயோ போய் திரிவேணி முக்கூடல் சங்கமம் திரிவேணின்றோம் இல்லையா, நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு திரிவேணி சங்கமம் இருக்குது. அப்போ வந்து இந்த ஒரு ஊர் குடமுழுக்கு வந்து ஒரு கோயில் குடமுழுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், தண்ணி எங்க போனோம், கங்கையில இருந்து எடுப்போம், பாவநாசத்துல இருந்து எடுப்போம்லாம் பேசுவாங்க. அப்ப நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஊர் பக்கத்திலேயே ஒரு திரிவேணி சங்கமா இருக்குது, அதுல இருந்து எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு இந்த ஆறுகளோட ஹிஸ்டரி எல்லாம் எழுதியிருக்கு. இப்போ சார், இப்ப தமிழகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கோயிலுக்குள்ள விடக்கூடாது, ஏன்னா அந்த ஜாதி கட்டமைப்புகள், பர்சனல் ஈகோ, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இது மாதிரி வேற மாநிலங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. குறிப்பா சொல்லணும்னா இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கீங்க, வெஸ்ட் பெங்கால இது மாதிரி கோவில்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள்? வெஸ்ட் பெங்கால்ல நான் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி இல்லைங்க. நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்தது இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த கம்யூனிட்டி அங்க வந்து என்னன்னா நிறைய ரொம்ப வருஷம் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணாங்க. 34 வருஷம் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு. ஒருவேளை அது காரணமா இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா நான் வந்து ஃபீல்டுல இருந்த வரையில இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் வந்தது. சோ இவ்வளவு படித்த அறிஞர்கள் இருக்கும் தமிழகத்துல மட்டும்தான் இன்னும் கோயிலுக்குள்ள அனுமதி கேட்டு போராடக்கூடிய சூழல் இருக்கு. சவுத் இந்தியன் ஸ்டேட்ல அது இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழகம் மட்டும் கிடையாது, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மைசூர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆந்திரால கேரளால இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு நான் சேகரிச்ச தகவல், நான் வந்து இது எழுதுறதுக்காக சேகரிச்சப்ப கர்நாடகால இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது. இப்ப இந்த கோவில் அனுமதி அப்படிங்கறது போலவே இந்த மண்டகப்படி தானே சார்? மண்டகப்படி இதுலயும் கூட நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல. எனக்கு முதல் நாள் வேணும், 2வது நாள் இது வேணும், அதுலயும் இன்னும் பிரச்சனைகள். முதல் நாள் 2வது நாளுங்கிறத விட இப்ப வந்து எந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் மண்டபப்படி, எந்த கம்யூனிட்டி அது மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கு. இப்ப சில கம்யூனிட்டிக்கு வந்து மண்டபப்படி மறுக்கப்படுது, இன்னுமே வந்து மண்டபப்படி இல்ல. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு மண்டபப்படி கேட்பாங்க, யாருக்கெல்லாம் மண்டபப்படி இல்லையோ. இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து கேட்பாங்க இல்லையா, இப்ப இருக்கிற இப்ப வந்து ஒரு கம்யூனிட்டியோட மண்டபப்படி நடக்குதுன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து பொங்க வைப்பாங்க, அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அவங்க இளைஞர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு அந்த சாமிக்கு அலங்காரம் பண்றது ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதை பாக்குற மத்த கம்யூனிட்டி ஆளுங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஏன் இந்த மாதிரி மண்டபப்படி இல்ல அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் தெளிவா இருக்காங்க. அப்ப கேட்கும் போது வந்து என்னன்னா மண்டபப்படி வந்து கேக்குறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இது பரம்பரையா இருக்குது, பரம்பரையா இருக்கிறத மாத்த முடியாது அப்படின்றாங்க. பரம்பரையா இருக்கு. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலத்துல வந்துட்டு நீங்க மாட்டு வண்டியில போனீங்க, இப்ப மாட்டு வண்டியில போறீங்க, இப்ப பஸ்ல போறீங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்ப ஈஸியா ட்ரெயின்லயும் பிளைட்லயும் போயிட்டு இருக்காங்க. அப்ப நீ அந்த காலத்துல மாட்டு வண்டியில போ, இல்ல நடந்து போ. இப்ப மாற்றம்ங்கிறது வந்து ரெகுலர், அது வந்து எப்பப்பெல்லாம் வந்து தேவையோ அப்பப்பெல்லாம் நடக்கிறது தான் மாற்றம். அப்ப சொசைட்டிங்கிறது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறணும். இப்ப நீ வந்து அதை மாத்தாம நான் வந்து பழைய வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதை வந்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு நான் வந்து மண்டபப்படி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஏதாச்சும் இது பண்ணுனா நம்ம வந்து என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றோம், நம்ம வந்து என்னன்னா எல்லா கம்யூனிட்டி ஈக்குவல்ங்கிறோம். பட் இந்த கம்யூனிட்டி இந்த மண்டபப்படியிலேயே வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. நிச்சயமா சார். இப்ப இந்த நாவல் எழுத ஆரம்பிச்சுட்டாவே வந்து இன்னும் நிறைய கற்பனைகள் ஓடும், நிறைய கதைகள் உங்களுக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதணும்னு ஆசைப்படுவீங்க. அது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வேற ஏதாவது எழுதணும்னு ஆர்வம் இருக்கு? இல்ல, அதான் இப்ப நான் எழுதின கதைகள் எல்லாமே கரிசல் பூமியை வந்துட்டு மையமா வச்சு எழுதுனது. அப்ப சோ தர்மனையாட்ட ஒரு இடம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, முருகன் ஒரு எழுத்தாளருங்கிறவர் வந்துட்டு ஒரே ஜோனர்ல எழுதக்கூடாது,
நம்ம வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் இதாக எழுதணும். இப்போ நான் அடுத்ததாக எழுதுறது வந்துட்டு எழுதணுங்கிறது வந்து ஒரு கரிசல் காட்டு கதையை தான் எழுதலாம்னு வச்சிருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம கரிசல் காட்டு கதை எழுதணும்னா நம்ம வாழ்ந்த பூமி, பார்த்த மனிதர்கள், நமக்கு தெரிஞ்ச லேண்ட்ஸ்கேப்பு எழுத ஆரம்பிச்சோம்னா அது வாட்டுக்கு சல்லுன்னு எழுதிக்கிட்டே போகலாம். நம்ம எழுத நம்ம கை வலிக்கிற வரை எழுதலாம். ஆனா அவர் வந்து வேற சூழ்நிலை எழுதணும்னு சொன்னாரு. நீங்க வெஸ்ட் பெங்காலை பத்தி எழுதணும்னாரு. வெஸ்ட் பெங்காலை பத்தி எழுதணும்னா நிறைய இருக்கு. இப்ப நான் மாவோயிஸ்ட் ஏரியால வந்துட்டு ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியும். மாவோயிஸ்ட் அவங்களோட சைக்காலஜி, அதை ட்ரைபல் மக்கள் எதிர்கொண்ட விதம், கவர்மெண்ட் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு அதெல்லாம் இப்ப எழுதுறதுக்கான டைம் இல்லை. ஏன்னா நான் சர்வீஸ் இருக்கு எனக்கு, அதை எழுதுறது சரியாகவும் இருக்காது. ஸோ வந்து வேற ஏதாச்சும் எழுதுவோம் அப்படிங்கும் போதுதான் என்ன நடந்துச்சுன்னா 1946 வந்து கல்கத்தால வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு, இந்து முஸ்லீம் கலவரம். ஸோ அது வந்து என்னன்னா அந்த கலவரம் பரவி அதுல அடி வாங்கிட்டு அதுல நிறைய பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் வந்துட்டு அப்போ வந்து என்னன்னா கல்கத்தாங்கிறது இப்ப நமக்கு கல்ஃப் கண்ட்ரி மாதிரி. இப்ப நம்ம எல்லாருமே வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போறோம் இல்லைங்களா? ஆமா. அப்போ வந்து என்னன்னா கல்கத்தா வந்துட்டு அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவோட கேபிட்டலா இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ வந்து என்னன்னா அங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு. அது இல்லாம 1943 ஒரு பெரிய கடுமையான பஞ்சம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு 80 லட்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த டயத்துல. அப்போ வந்து அது வந்து நாட் ஓன்லி கல்கத்தா சுத்தி இருந்த பீகார், ஒரிசாலெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அந்த டயத்துல வந்து நிறைய வந்து புவர் பீப்புள், அந்த புவர் முஸ்லீம்ஸ் வந்துட்டு ஈஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க கல்கட்டாக்கு வேலைக்கு வந்தாங்க. அவங்கள பெரும்பாலான பேர் இந்த கல்கத்தா கலவரத்தினால பாதிக்கப்பட்டவங்க. நிறைய பேரை வந்து கொன்னுட்டாங்க. ஆக்சுவலா வந்துட்டு 2 கம்யூனிட்டியுமே வந்து மாறி மாறி கொன்னுட்டாங்க. ஈஸ்ட் பெங்கால்ங்கிறது பங்களாதேஷ், இப்ப இருக்கிற பங்களாதேஷ் தான் ஈஸ்ட் பெங்கால். இப்ப நான் எழுதுற கதையில வந்து அந்த கலவரத்துக்கு காரணம் அதெல்லாம் இல்ல. 2 கம்யூனிட்டிக்குள்ள சண்டை வந்துருச்சு, அது உண்மை. அந்த கம்யூனிட்டி 2 கம்யூனிட்டியுமே அடிச்சுக்கிட்டாங்க, 2 கம்யூனிட்டியுமே ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, கொன்னுக்கிட்டாங்க. அதுல வந்து ஈஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த முஸ்லீம் சில பேரும் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து நவகாலின்னு ஒரு இடம் இருக்கு பங்களாதேஷ்ல. நவகாலியில இருந்து வந்த முஸ்லீம்லயும் சில பேர் இறந்துட்டாங்க. ஸோ அப்படி வந்த குரூப்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு இறந்துடுறாரு, இங்க வந்து கொண்டுடுறாங்க, கலவரத்துல இறந்துடுறாரு. ஸோ அவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஜுரிஸ்லாம் இருக்குது. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா நவகாலியில போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கல்கத்தால நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க வேலை செய்யும் போது அப்போ இவங்கெல்லாம் புவர் பீப்புளுங்கிறனால பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துலதான் இவங்க குடியிருந்திருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு பிரைமரி டார்கெட்டாகவும் இருந்திருக்காங்க இந்த கலவர கும்பல்களுக்கு. இவங்க தான் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆனவங்க, ஈஸியா வந்து இவங்களை அடிச்சிடலாம். இது 2 கம்யூனிட்டிக்குமே பொருந்தும், இந்துக்களுக்கும் பொருந்தும் முஸ்லிம்களுக்கும் பொருந்தும். ஸோ அந்த மாதிரி இவங்க போய் அங்க நவகாலியில சொன்னோன்னையும் பெங்கால்ல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்கால் வந்து அப்ப நான் சொல்றது வந்து பிரிக்கப்படாத பெங்கால், இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கல, பிரிக்கப்படாத வங்காள மாகாணத்துல மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ். ஆனா அந்த மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் எங்க இருந்தாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன், அந்த இப்ப இருக்கிற பங்களாதேஷ் பாத்தீங்களா, அங்கதான் முஸ்லீம்கள் அதிகம். இங்க இப்ப இருக்கிற வெஸ்ட் பெங்கால் சைடு வந்துட்டு இந்துக்கள் அதிகம். சோ இவங்க வந்து அங்க நவகாலியில போய் சொல்றாங்க. நவகாலியில போய் சொன்ன உடனே நம்ம கல்கத்தால நடந்த கலவரத்துக்கு ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னு அங்க வந்து இந்துக்கள் சிறுபான்மையர்களா இருக்காங்க. இது முழுக்க முழுக்க வெஸ்ட் பெங்காலுக்கும் ஈஸ்ட் பெங்காலுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை குறித்து இல்ல, இது வந்து ஒருங்கிணைந்த வங்காளத்துல நடந்த கதை. ஒருங்கிணைந்த வங்காளத்துல முக்காவாசி முடிச்சிட்டேன். அதுக்கு ருஸ்தம் கான் சன் ஆஃப் நவகாலின்னு வச்சிருக்கேன். ருஸ்தம் கான் ருஸ்தம் கான் சன் ஆஃப் நவகாலின்னு வச்சிருக்கேன். இது வந்து இந்து முஸ்லீம் சண்டையை வச்சு எழுதின தமிழ் தான். இது இந்து முஸ்லீம் கலவரங்களை பத்தி எழுதின கதை இல்ல. இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடந்த காலகட்டத்துல நடந்த ஒரு முஸ்லீம் பையனுக்கும் ஒரு ஜமீன்தார் பொண்ணுக்கும் நடந்த காதல், ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அந்த லவ் ஸ்டோரி தான் அந்த கதை. பட் இந்த கதை நடந்தது வந்து என்னன்னா கல்கத்தா கலவரம், நவகாலி கலவரம், பீகார் கலவரம், இந்த 3 கலவரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அதை பத்திய தரவுகள்லாம் நீங்க சேகரிச்சு அது சார்ந்து எழுதிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ வந்து தரவுகள்லாம் கிடைச்சது. ஆமா. இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா, கரிசல் கதை எழுதணும் அப்படின்னா அது பாட்டு சல்லு நம்ம எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு தெரியாத லேண்ட்ஸ்கேப் பத்தி எழுதும் போது அதுக்கான வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணாம எழுதுனோம்னா அது நல்லா இருக்காது, சரியா வராது. அதனால வந்து கடந்த 9 மாசமா அந்த கதை எழுதிட்டு இருக்கிறேன். 9 மாசமா வந்து 212 பக்கம் எழுதியிருக்கிறேன் நானு. இன்னும் ஒரு 200 பக்கம் போகும் இந்த கதை. சோ இது இல்லாமல் வேற ஏதாவது கதைகள் வச்சிருக்கீங்களா சார்? நிறைய கதை இருக்கு. நிறைய கதை வந்து கரிசல் கதை நிறைய வச்சிருக்கேன். பட் ஒன் பை ஒன்னா எழுதுவேன்.
ரொம்ப மகிழ்ச்சி சார். இவ்வளவு பிஸியான ஸ்கெடியூல்லையும் நீங்க வந்து எழுத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சர்வீஸ்லயும் இது சார்ந்து வரக்கூடிய மக்களுக்கும் வந்து உரிய நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பணிகள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார்.